கிறிஸ்துவ இன்றைய நற்செய்தி. ஆராதனைக்கு எந்த காரியமும் தடையா இருக்கக்கூடாது. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25 35 நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எகிப்து தேசம் முழுவதும் இருக்கு. அப்போ பார்வோன் ஆரோனையும் மோசையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க தேசத்துலேயே ஆராதனை பண்ணுங்கன்ட்டு. அப்போ மோசே சொல்றாங்க, நாங்கள் இங்கெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் போய் செய்வோன்ட்டு. அப்போ பார்வோன் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதிக தூரமாக நீங்கள் போய் ஆராதனை செய்ய வேண்டாம், எனக்காக வேண்டல் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ மோசே என்ன சொல்றாங்கன்னா, பார்வோன் இதுக்கப்புறம் வஞ்சனை செய்யாது இருக்கணும், நான் ஜெர்மன்ல நாளைக்கு உங்களை விட்டு புறப்படும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மோசே ஜெர்மன்ல வண்டுகள் போது உடனே பார்வோன் இதனையும் கட்டளைப்படுது. இதில் பார்வோன் சொன்ன வார்த்தை அதிக தூரமாய் போக வேண்டான்ட்டு. இன்னைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ ஆலயத்துக்கு இவ்வளோ தூரம் போகணுமா, இல்லை இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போகணுமான்ட்டு. அப்படிலாம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை ஆராதிக்க தூரமோ நம்ம வேலையோ நம்ம கணக்கு சொல்லவே கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுத்து அந்த தூரத்தை கணக்கு பண்ணாமல் போகும்போது நம்ம வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். அதே சமயம் ஆராதனைக்கு தடையா எந்த காரியங்களும் நீங்களும் கொண்டு வரக்கூடாது. அதனால ஆராதனை தடை செய்கிற காரியங்களை அப்புறப்படுத்துங்க, தேவனை துதித்து பாடுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மகிழ்ந்தாகட்டும்.